கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி வழிநடத்துவாராக. பிரியமானவர்களை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு முறை பிரபல பிரசங்கி ஒருவர் சுமார் 1.5 மணி நேரம் தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு உண்மையானவர், அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை குறித்து அநேகம் வேத ஆதாரங்களோடு மிக சிறப்பாக பேசினார். ஆனால் அவருடைய பிரசங்கம் தேவனை குறித்த சிறந்த ஒரு விளம்பரமாக இருந்ததை அன்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எந்த குறிப்பும் இல்லாதிருந்தது. தேவன் ஒருவர் உண்டென்று சுவாசிக்கிற எவருக்கும் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து அதிகமாக விளக்கி கூற தேவையில்லை. இயற்கையாகவே தேவன் நல்லவர், உண்மையுள்ளவர், அன்பானவர் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். தேவன் நல்லவர் என்பதை குறித்த அதிக விளக்கம் அல்ல. தேவன் நல்லவர் என்பது ஒரு பொது உண்மை. ஆனால் இந்த உண்மை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செயல் வடிவமாவதை குறித்து ஒரு அறிவுதான் நமக்கு அதிகம் வேண்டும். தேவன் நல்லவராய் இருப்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மால் ருசிக்கப்பட வேண்டும். தேவன் அன்புள்ளவர் என்பது நமக்குள் உணரப்பட்டு அனுபவிக்கப்பட வேண்டும். சூரிய ஒளி மிக சிறப்பானது என்பதை குறித்து ஒருவர் அதிகமாக அறிந்திருந்தும் அவர் வெளிச்சம் சிறிதும் புக முடியாத ஒரு அறைக்குள் தன்னை முடக்கியிருந்தால் அந்த அறிவினால் ஏற்பட்ட பயன் என்ன? தேவன் நமக்கு நல்லவராய் இருப்பதை கண்டு உணர நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்லவராகிய தேவனுடைய நல்ல இயல்பினை, நல்ல நற்பலனை நாம் பெறுவது எப்படி? தேவன் அன்பாயிருக்கிறார் என்ற பொது அறிவை நம்மால் அனுபவிக்கப்படும் ஒரு தனிப்பட்ட அனுபவம் சார்ந்த அறிவாக மாற்றுவது எப்படி என்பது போன்ற கேள்விகளுக்கு நாம் பதில் காண்பதே முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள நாம் முன்வர வேண்டும். அவ்விதம் வரும்போது அதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியை நாம் பெறுவோம். அந்த பரிசுத்த ஆவி வழியாகத்தான் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வழியாக இருதயம் தேவ அன்பினை ருசிக்கும். அனுபவத்தை காணும்போதுதான் தேவன் உண்மையில் எவ்வளவு அன்பானவர் என்பது தெரிய வரும். பிரியமானவர்களே, வாயினால, வார்த்தையினால, அறிவுபூர்வமாக அவர் நல்லவர் என்பதை பேசுவதை விட, சொல்லுவதை விட, நம் வாழ்க்கையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அவரை அனுபவிக்கிறதும், அவரை ருசிக்கிறதும், அவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லுவதும் அது ஒரு அற்புதமான ஒரு சாட்சியாக, ஒரு பிராக்டிக்கலாக காணப்படும். அதுதான் முக்கியம். தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார், அது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவம் அவசியம். கடவுளை தனக்குள் நல்லவர் என்று கண்டு உணர்ந்தவனை பிறர் தீயவனாக பார்ப்பது எளிதான விஷயம் அல்ல. மறுபடியும் சொல்றேன், கடவுளை தனக்கு நல்லவர் என்று கண்டு உணர்ந்தவனை பிறர் தீயவனாக பார்ப்பது எளிதான விஷயம் அல்ல. அன்பார்ந்தவர்களே, தனிப்பட்ட அனுபவம் இது குறித்து தலைப்படுத்திக்கிட்டீங்கன்னா, தனிப்பட்ட அனுபவம் இல்லாத ஒரு அனுபவம் அது பிரசங்கத்துக்கு ஒவ்வாத ஒரு காரியம். அதனால தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்பது முதலாவது நான் தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அதன் வழியாக தேவன் எனக்கு செய்த நன்மைகளை ருசித்து அதன் அடிப்படையில் நான் பேசுவது அது நல்லது. அதை
தேவன் நமக்கு நிச்சயமாகவே தருவாராக. காட் bless you.